वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அகுதுறும் கழுமல நகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. நீள நினைந்தடியே நித்தமும் கைதொழுவேன் வாழ்விழி மாதர் வாடிவதங்காமே கொலிலி எம்பெருமாள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமாள் அதை அதிதரப்பணியே. எல்லாம் வல்ல அங்கேற்கனி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஹிந்து தர்மத்தில் ஜனித்த எல்லோரும் காசி, ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்று நம்மளுடைய சித்தாந்தங்கள் சொல்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் திருப்தி அடைவதற்காக அங்கே நீத்தார் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காலதேச வர்த்தமானத்தினாலே இவ்வளவு போக்குவரத்து வசதிகள் இருந்தாலும் கூட அதை நம்மால் செய்ய இயலவில்லை. இதுக்கு நிறைய காரணகர்த்தாக்கள் இருக்கின்றன. என்றாலும் கூட ராமேஸ்வரத்திற்கு நாம் சாதாரணமாக சுற்றுலா போய் வருவதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம். ராமேஸ்வரத்திற்கு நாம் சாதாரணமாக சுற்றுலா போய் அங்கிருந்து அந்த அக்னி தீர்த்தத்தில் மண்ணெடுத்து சேது மாதவர், பிந்து மாதவர், வேணி மாதவர் என்று 3 லிங்கங்களாக அதை பிரித்து பிந்து மாதவரை அங்கே வைத்துவிட்டு சேது மாதவரை அங்கே கடலில் கழித்து விட்டு வேணு மாதவரை மட்டும் நாம் இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் திரிவேணி சங்கமத்திலே கரைத்து அதன் பிறகு அங்கே செய்ய வேண்டிய கர்மாதிகள், காசியிலே செய்ய வேண்டிய தர்ப்பணாதிகள் இதையெல்லாம் செய்து கயாவிலே போய் பிண்டம் முதலானவர்களை சேர்ப்பித்து காசியில் விஸ்வேஸ்வரர் தரிசனம், அன்னபூரணி தரிசனம், விசாலாட்சி தரிசனம், இறுதியாக கால பைரவரிடம் உத்தரவு பெற்று இந்த கங்கை தீர்த்தத்தை திருவேணி சங்கமத்திலே எடுக்கப்பட்ட அந்த கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வரத்திலே அபிஷேகம் செய்து பிறகு அவரவர்களுடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு நீங்கள் தங்கியிருக்கிற, நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற கிராம தேவதை கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ அபிஷேகம் செய்து இந்த ராமேஸ்வர காசி யாத்திரையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் நாம் ஏதோ ஒரு ஆடி அமாவாசைக்கு அங்கே போய் தர்ப்பணம் பண்ணுறேன் சார், தை அமாவாசை விசேஷம் சொன்னாங்க சார், மாலையபட்ச அமாவாசையில் என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கேன் சார் என்றெல்லாம் நாம் ராமேஸ்வரத்துக்கு போய் வருவது நம்முடைய வழிபாட்டுக்கு உகந்ததல்ல என்று நமக்கு க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையிலே நாம் காசிக்கு செல்ல இயலாமல் போகிறது. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் 18ஆம் தேதி வரையிலும் உண்டான 10 நாட்களில்
புகைவண்டி பயணம் 4 நாட்கள் தவிர இந்த 6 நாட்கள் என்னை கங்கை கரையிலே வசிப்பதற்கு எல்லாம் வல்ல விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி அருளியிருக்கிறார். அதற்கு அந்த 6 நாட்களிலே ஒன்று வியாழக்கிழமை நான் மௌனம். அநேகமாக என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இந்த வியாழக்கிழமை மௌனம் என்பது இந்த ஜாதகம் பார்ப்பதினால் வருகிற தோஷங்கள், ஜாதகம் பார்த்து நாம் சொல்லி இருக்கிற பரிகாரங்களை செய்தவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காகவும் கடந்த ஒரு 30 வருட காலமாக நாம் இருந்து வருகிறோம். முதல்ல திங்கக்கிழமை இருந்தோம், அப்புறம் செவ்வாய்க்கிழமை இருந்தோம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தோம், அப்புறம் புதன்கிழமை ஒரு 3-4 வருஷம் இருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை அன்றை நாம் நம்மளுடைய சௌகரியத்தை குறைத்து கொள்ளக்கூடாது என்பதால் வெள்ளிக்கிழமை இருப்பதில்லை. சனிக்கிழமை கொஞ்ச நாள். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடையது. அன்றைய தினம் நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் ஏதாவது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் எழுந்து குளிக்காமல் அப்படியே உட்காந்து சுற்றின்னு இருந்தோம்னா அந்த வாரம் பூரா நம்மளை சுற்றின்னு இருக்கும். இப்படியே குளிக்காமலே எந்த விதமான ஒரு பொருளாதார வாய்ப்புகளும் இல்லாமல். அதனால் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக, அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம மௌனம் இருந்ததில்லை. வியாழக்கிழமை கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வியாழக்கிழமை மௌனம். இன்றையிலிருந்து அதாவது கும்ப கிருஷ்ணபட்ச சப்தமியிலிருந்து மீன கிருஷ்ணபட்ச சப்தமி வரைக்கும் மார்ச் 21ஆம் தேதி காலையில் சுக்கிர அஸ்தமனம் வரைக்கும் இருக்கின்ற இந்த 1 மாத காலம் 32 நாட்களுக்கு இடையிலே வருகின்ற 4 வியாழக்கிழமையும் மௌனம் கிடையாது. இன்றையிலிருந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை யாருடைய ஜாதகம் பார்க்க இயலாது. ஏன்னா இது முன்னோர்களுக்கு உண்டான நாள். இப்போது மகா கணபதினா இந்த பக்கம் இப்போ பூஜை பண்ணிட்டு இந்த பக்கம் காபி சாப்பிடலாம். அவர் கோச்சிக்க மாட்டார். இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால் அவர் கோவித்து கொள்ள மாட்டார். ஆனால் குலதெய்வமாக இருந்தால் அவருக்கு கோபம் வரும். பூஜைக்கு நடுவில் என்னடா இன்னைக்கு பாட்டு காபி சாப்பிட்ற, முன்னாடியே சாப்பிட்டு. இஷ்ட தெய்வமாக இருந்தால் கோச்சிப்பார். ஆனால் அதே மாதிரி தான் அம்பாள். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு நடுவில் நாம் 3 தடவை காபி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சிவன், மகாவிஷ்ணு இவர்களுக்கெல்லாம் நடுவில் இந்த பிரேக் ஆஃப் பூஜைங்கிறது ரொம்ப தப்பு. அதில் விஸ்வநாதர் கோயிலுக்கு போவது என்று சங்கல்பம் செய்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் இன்றையிலிருந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மௌனம் கிடையாது. ஆனால் யாருடைய ஜாதகமோ யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோதிட ஆலோசனை சொல்வதற்கில்லை. பெரும்பாலும் வேறு கோயிலுக்கு போகிறதும் இல்லை. ஏதோ கிராம தேவதை அப்படின்னா அது ஓகே. பட்டு வேறு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போவது, இல்லை ஒரு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கோயிலுக்கு போகிறது, அதெல்லாம் தவிர்க்கப்படும். கூடுமானவரை கிரகலட்சுமி பூஜை அதிகமாக நடைபெறும். வீட்டிலேயே வீட்டில் விளக்கேற்றி சாதாரணமாக 2 விளக்கு ஏற்றுவோம். ஒன்று காலையில், ஒன்று சாயங்காலம், ஒன்று. இப்போ அப்படி இல்லாமல் 4 முறை விளக்கேற்றி கிரகதேவதையை வழிபடுவது மிகுந்த நல்ல
பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து இன்றையிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர மண்டலம், ஒரு சந்திர மண்டலம் ஆக இந்த இரண்டு உள்ள ஒரு காலகட்டத்தில் நம்ம மௌனம் கிடையாது. அதனால் யாருக்காவது ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணுங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர வேண்டாம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கின்ற 4522 பேரினுடைய நன்மைக்காகவும் பிரார்த்திக்கப்படும். எல்லாரும் எல்லாமும் பெற எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாத்துர்புதீஸ்வரரை பிரார்த்தி